எனக்கு இருக்கிறதுலே பெரிய கோள் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியன் தான். அப்ப சூரியனே என்ன செய்யுது? சந்திரன் மறைக்குது. அப்ப சந்திரனும் சூரியனும் ஏறத்தாழ ஒரே சைஸ்ல தான் இருக்கு. அப்ப ரெண்டு ஒரே சைஸ்னா அது 4000 மடங்கு தூரமா இருக்கு. 4000 மடங்கு பெருசா இருக்குன்னா ரெண்டு ஒரே மாதிரி தெரியுது. அப்ப சந்திரன் நடுவுக்கு வரும்போது என்ன ஆகும்? இப்ப நீங்க சூரியன், நான் பூமி. இந்த இடத்துல சந்திரன் வந்தா உங்களை நான் பார்க்க முடியாது. ஒரு மேல வந்தா பார்க்கலாம், கீழே வந்தா பார்க்கலாம். அப்ப சந்திரன் வந்து இப்படி சுத்தி சுத்தி வரும்போது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே வருது. ஆனா சந்திரன் இப்படி சுத்தாம மேலே இங்களே ஆடிக்கிட்டே சுத்துது. அப்ப இங்க வரும்போது நான் உங்களை பார்க்கலாம், இங்க வரும்போது பார்க்கலாம். இங்க வரும்போது உங்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இது பேர் தான் வந்து கிரகணம்னு சொல்றாங்க. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். சந்திரன் வந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொல்றாங்க. இந்த சந்திரன் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இது என்னைக்கு நடுவுல வரும்னு சொல்றக்கூடிய அந்த பாயிண்ட் பேர் தான் ராகு. இந்த ராகுன்றதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ராகுனா என்னன்னு எப்படி சயின்டிஃபிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அது பாம்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப குண்டலினின்னு சொல்றாங்க. தியானம் பண்றப்ப இடுப்புல இருந்து குண்டலினி பாம்பு மேல வருதுன்னு சொல்றாங்க. அது பாம்பானா பாம்பெல்லாம் கிடையாது. அது ஒரு சக்தி. சக்தியை புரிய வைக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு குண்டலினி பாம்புன்னு பேர் வச்சுட்டாங்க.